ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு vlog போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி கிளிப்ஸ் ஒரு 3-4 டேஸ் கம்பைன் பண்ணி ஒரு vlog-ஆ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இது எடுத்திருக்கேன். 3-4 டேஸ் குட்டி 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 கிளிப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்து ஒரு vlog-ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து நிறைய வேலை இருந்துச்சு. குட்டி 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 குட்டியாக அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, இது அதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், ஊரில் தான் வந்தால் எவ்வளோ திங்ஸ் கொண்டு வருவோம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி கச்சமச்சான்னு இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த வேலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயே அந்த கீரை இருந்தது, அது பறிக்கிறதுக்கு போயிருந்தோம். அது பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் இதில் பார்த்தா மெஹந்தி தெரியும், அந்த கோன் வந்து வைக்கணும்னு சொல்லி வீட்டிலேருந்தே அரைச்சி செய்வோம்ல, மருதாணி வச்சு லைக் செடியிலேருந்து பறித்து மருதாணி அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அரைச்சது. அது பார்த்தா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, அது வைக்கவே முடியல, ரொம்ப பேடாகிடுச்சு. வீட்டிலே அரைச்சி வைக்கலான்னு நினச்ச பிளான் வந்து சொதப்பிடுச்சு. பட் அட்லாஸ்ட் நான் எப்படி ஒன்று வச்சுட்டேன். அது வந்து உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன், வந்து லைட்டாக தெரியுது பாருங்கள். அது வந்து வீட்டிலே அரைச்சி, இப்போ தெரியுது பாருங்கள் க்ளீனாக. அது வந்து வீட்டிலே அரைச்சது, வீட்டிலே அரைச்சி கையில் வச்சுக்கிட்டது. லாஸ்ட்டாக நான் அந்த சொதப்பின வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும் போய் பாருங்கள். சரி வீட்லேயே அரைச்சி வைப்போம், எதுக்கு ஆர்டிஃபிஷியல் கோனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அரைச்சி வச்சோம். அது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் அதுவே கட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் டேக்கு மேலே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சிட்டதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரில. நான் கேட்டதுக்கு வீட்டில் வெய்யி சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அமைதியாக வச்சுட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல நான். அதுவே கட்டி வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்லேயே வளர்ந்துக்கிறல்ல, அப்படி பறிக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, உங்களுக்கும் இருக்கும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு சொல்லும் போதே என்னோடய வாய்ஸில் ஹாப்பினஸ் உங்களுக்கு தெரியும். செம்ம ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. நம்ம வீட்லேயே பறித்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து நம்ம பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா ஹோப் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் சூன் அப்படி சொல்லி. அவ்வளோதான், கீரைலாம் பறித்து முடிச்சுட்டு அதை சமைச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டு. அது டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, பட் நம்மளே கையில் பறித்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து நம்மளே வளர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் போடுற வேலை இருந்துச்சு, அதுவும் பண்ணிகிட்ருந்தோம். அது பண்ணி முடிச்சுட்டு ஆனியன் கட் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதுவும் பண்ணோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணோம். அதுக்கப்புறம் சமைச்சது அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க பொறுமையாக. இது சமைச்சு இப்போ டின்னருக்கு வந்து இது சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் வந்து லஞ்சுக்கு வந்து கீரை சாம்பார் அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தக்காளி தொக்கு ரெடி பண்ணால் அதுக்கு வந்து வெங்காயம் தேவைப்படாது, தக்காளி மட்டும்தான். அது அப்புறம் கட்டுறேன், அப்போ ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் டீட்டெயில்டாக. அப்புறம் வந்து பூவில் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி தொக்கு ஃபஸ்ட்டு டின்னர் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூவில் கட்டி முடிச்சுட்டு, ஏன்னா அது பூத்துருவோம்ல அதனால. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பித்தோம். அந்த தக்காளி தொக்கு ரெசிபி கூட ஈஸி தான், நான் அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். நானே பண்ணுறேன், நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி ஈஸியாக தான் நான் சொல்கிறேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா நான் வேணால் இன்னொரு vlog-ல் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இன்னொரு டைம் செய்யும்போது விஷயத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நல்லா கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நெக்ஸ்ட் அதில் பார்ப்போம். அவ்வளோதான், இவ்வளோ பூ வந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளி தொக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெந்தயம் கடுகு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எதுவுமே போடக்கூடாது, எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் வச்சுக்கணும். அப்புறம் புளி ஊற வச்சிடணும் ஒரு சைடில், அது பாட்டுக்கு அதை ஊறிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணேன் எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் அது டேஸ்ட்டும் வரும், கெட்டு போகாமையும் இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு அதெல்லாம் போட்டுட்டு, வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட வெங்காயம் போட்டுக்கலாம். நான் போடல, ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருக்கலாம், அதனால் போடல. அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் போட்டால் கெட்டு போயிடும், பூண்டு மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றணும். இது ஃபுல்லும் நல்லா பூண்டு அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி க்ரீமியாக மாறணும், அப்போ தான் போடணும். அது போட்டுட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இறக்கிட்டால் அவ்வளோதான். இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். இன்னும் நிறைய திங்ஸ் இருந்தது, இப்போ மாதிரி அது இன்னொரு vlog-ல் ஷேர் பண்ணுறேன். இந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் வேறு vlog-ல் ஷேர் பண்ணுறேன். இது வந்து சும்மா ட்ரெஸ் மட்டும், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வேறு வச்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ எடுத்து வச்சுட்டு
லைக் அப்படியே மடித்து அப்படியே வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எடுத்து ரேக்கில் வச்சுட்டேன். அது இல்லாமல் இருந்த ட்ரெஸ்ஸு திங்ஸு சும்மா கசகசன்னு என்ன திங்ஸ் இருக்குன்னே தெரில. சும்மாவே ஒரு பெடு ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் vlog எடுக்கலையே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி சொதப்பி இருப்பேன் கோன் விக்கெட்டில் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் இது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை. லாஸ்ட்டாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம். நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை. See you soon guys.